ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2023 வெளியான அன்வேஷி அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த படம் ஒரு தரமான மிஸ்ட்ரி த்ரில்லர். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு அழகான கிராமம் கைஸ். 5 மணிக்கு மேல அந்த கிராமத்துக்குள்ள நேர்வழியில யாருமே என்டர் ஆக மாட்டாங்க. மாறா 16 கிலோமீட்டர் சுத்தி தான் உள்ள போவாங்க. நேர்வழியில ஒரு கைவிடப்பட்ட மருத்துவமனை இருக்கு. அதுக்குள்ள ஒரு பேய் வாழ்றதாகவும் ராத்திரி நேரம் யார் அந்த வழியில வந்தாலும் அவங்கள கொல்லுதுன்னு கிராம மக்களால் நம்பப்படுது. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, போலீஸ்காரங்களும் அந்த இடத்துல பேய் இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. சிறந்த டிடெக்டிவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஹீரோ ஆர்வ கோளாறுல இந்த வழக்கை எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாருங்க. அடுத்தடுத்த அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அந்த கிராமத்துல அப்படி என்னதான் நடக்குது அப்படின்றத நாமளும் அந்த கிராமத்துக்கு போய் தெரிஞ்சுக்கலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வண்டி கிளம்பும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க மர்ம கிராமத்துக்கு போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க. மார்க்கெட்டுக்கு போன ஒரு 2 பேரு அந்த கிராமத்துக்குள்ள என்டர் ஆகும் போதே டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தீங்கன்னா 16 கிலோமீட்டர் சுத்தி தான் கிராமத்துக்குள்ள போக வேண்டியதா வந்திருக்கும் அப்படின்ட்டு. இந்த குறிப்பிட்ட கிராமத்தை சார்ந்த யாருமே 5 மணிக்கு மேல கிராமத்துக்குள்ள போறதுக்கு நேர்வழியை தேர்ந்தெடுக்கிறது இல்லைங்க. சுத்தி தான் போவாங்க. ஏன்னா நேர்வழியில ஒரு அபண்டனான ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதுக்குள்ள ஒரு பேய் வாழ்றதாகவும் ராத்திரி நேரத்துல யார் அந்த வழியா வந்தாலும் அவங்கள கொல்லுதுன்னு நம்புறாங்க. அதனாலேயே எல்லோருமே அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. ராத்திரி நேரம் அந்த வழியா ஒரு கார் ஒன்று வருதுங்க. அந்த காரை ஓட்டிட்டு வரவருக்கு இந்த கிராமத்தை பத்தின எந்த ஒரு டீட்டெயிலும் தெரியாது. அதனால இவர் பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட் ரோட்டை தான் எடுக்கிறாரு. அப்படியே கார்ல போன் பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறாரு. திடீர்னு இவரோட கார் முன்னாடி சிவப்பு கலர் புடவை கட்டிக்கிட்டு ஒரு அமானுஷம் கிராஸ் ஆகுதுங்க. அது மேல இடிச்சிடக்கூடாது அப்படின்னு வண்டியை திருப்பி கொண்டு போய் மரத்துல இடிச்சு வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருது. அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. காரை விட்டு அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல யாரையுமே காணோம். இவருக்கு ஒன்றும் புரியல. சிவப்பு கலர் புடவை கட்டிக்கிட்டு யாரோ ஒருத்தங்க இந்த இடத்துல நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்ததே அப்படின்னு சுத்தியும் புத்தியும் பார்க்கறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த அமானுஷம் இவர் அட்டாக் பண்ணுதுங்க. இதை வச்சு பார்க்கும்போது கிராம மக்கள் சொல்றது உண்மைதான் அப்படின்னு நமக்கு புரியுது. அங்க கட் பண்ணா ஹீரோடைய ஃப்ரெண்டு வீட்டை காட்டுறாங்க. ஃப்ரெண்டோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா சொல்லாம கொல்லாம எங்கேயோ போயிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே பதறி போயிருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்திருக்கிறாரு. ஹீரோடைய பேரு விக்ரம். ஹீரோக்கு சிறந்த டிடெக்டிவ் ஆகணும் அப்படின்றது தாங்க கனவு. அந்த பொண்ணுடைய ரூம் ஆய்வு செய்யும் போது ஒரே புக்கு 2 இருக்கு. அந்த புக்கோடைய தடிமனும் பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கு. 2வது புக்கை எடுத்து பார்க்கும்போது தான் தெரிய வருது உள்ள ஓட்டை போட்டு அந்த பொண்ணு போனை வச்சிருக்கு அப்படின்ட்டு. இந்த போன் மூலமா சீக்கிரட்டா யாரு கூடயோ கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்திருக்கு அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிக்கிறாருங்க. அந்த போனை எடுத்து அந்த போனோடைய டெம்பர் கிளாஸ்ல இருக்கக்கூடிய அந்த பேட்டர்னோடைய ட்ரீஸை கண்டுபிடிச்சு அன்லாக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மெசேஜஸ் எல்லாம் செக் பண்ணும்போது அந்த பொண்ணு யாரையோ சீக்கிரட்டா லவ் பண்ணியிருக்கு. அந்த பையன் கூட தான் இன்னைக்கு எஸ் ஆயிருக்கு அப்படின்றது தெரிய வருதுங்க. ஃப்ரெண்டோட தங்கச்சி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற பிளான்ல தான் இருந்திருக்கு. அதை தடுக்கிறதுக்காக ஹீரோ பஸ் ஸ்டாப்புக்கு போறாருங்க. பஸ்ல ஏறி பார்த்தா ஒரு பொண்ணு முகத்தையெல்லாம் மறைச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. நேரா அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு ஃப்ரெண்டோட தங்கச்சி காணாம போயிட்டாங்க, உங்க முகத்தை கொஞ்சம் காட்டுங்க, எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோன் அவங்க முகத்தை காட்டுறாங்க. ஹீரோனை பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போயிருதுங்க. ஹீரோனுடைய பேரு அனு. அப்ப கரெக்டா ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து தங்கச்சியை பிடிச்சாச்சுரா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பஸ்ஸை விட்டு இறங்குறாரு. ஆனா ஹீரோடைய நினப்பு ஃபுல்லா ஹீரோயின் மேல தான் இருந்துகிட்டு இருக்கு. இதை ஹீரோடைய ஃப்ரெண்டு புரிஞ்சுக்கிறாரு. ஒரு கல்யாணத்தை நிப்பாட்ட வந்து உன் கல்யாணத்துக்கு பிளான் போட்ட போலயே அப்படிங்கும் போது, இல்லடா எனக்கு அவளை பார்த்த உடனே பிடிச்சி போயிடுச்சு, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அங்க கட் பண்ண ஒரு போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிராமத்துக்குள்ள என்ட்ராய் ஒரு மர்ம உருவத்தினால அட்டாக் செய்யப்பட்டு ஒருத்தர் இறந்து போனார் இல்லையா, அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காரு. நெஞ்சில பலமா அட்டாக் பண்ணி தான் சாவடிச்சிருக்காங்க அப்படின்றத டாக்டர் சொல்றாங்க. இதை கேட்டு முடிச்சுட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர் வெளியே வரும்போது ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் அருண் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய கேர்லெஸ்னால தான் அடுத்தடுத்த மரணங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு தீ விபத்து நடந்துச்சு, அதுல ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிங்க, சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல இந்த இன்ஸ்பெக்டரும் அங்க பேய் இருக்கிறதா பிலீவ் பண்றாருங்க. இந்த கேஸ்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கவே மாட்டேன்றாரு. இப்ப பெத்திரெட்டி அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. ஊருக்குள்ள ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இவருக்கு ஒரு பொலிட்டீஷியன் ஆகணும், ஒரு நல்ல பதவியில் உட்காரணும் அப்படின்றது தான் ஆசை. அதுக்காக நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க ரொம்ப நாளா. இப்ப ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்டர் ஆகும்போது ஒரு அம்மா ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இவர் பெரிய மனசு பண்ணி உங்களை கூட்டு போய் 50% மட்டும் கேஷ் வாங்கிக்கோங்க, பேலன்ஸை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு உதவி பண்றாரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்த இந்த சோசியல் ஆக்டிவிஸ்ட் அருண், இதெல்லாம் கண் துடைப்புக்காக தான் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா மற்ற எல்லாருக்கிட்டையுமே அளவுக்கு அதிகமாக காசை பறிச்சுக்கிட்டு தானே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல இந்த பெத்திரெட்டி சொல்றாரு, இங்க பாரு, உன் லைன்ல நான் குறுக்கிட மாட்டேன், என் லைன்ல நீ குறுக்கிடாத, உன் வேலையை பார்த்துட்டு நீ போ, நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டுறாரு. அப்பதான் அவருடைய அடியாள் தாஸ் கிட்ட சொல்றாருங்க, இந்த வருஷம் எப்படியாவது பதவியில் உட்காந்துடணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அந்த பதவி உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி தாஸ் சொல்றாரு. அது எப்படி சும்மா எனக்கு அந்த பதவியை தூக்கி தருவாங்க, வர எல்லா பேஷண்ட்டுக்கிட்டையுமே அதிகமாக பணம் வாங்கு, ஏதோ ஒருத்தர் 2 பேர்த்துக்கிட்ட கண் தொடப்புக்காக ஹெல்ப் பண்ற மாதிரி நடிச்சா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை வச்சு பார்க்கும்போது இந்த சோசியல் ஆக்டிவிஸ்ட் அருண் சொல்றது உண்மைதான் அப்படின்னு தெரிய வருதுங்க. இந்த பேஷண்ட் கிட்ட இருந்து கறக்கிற எல்லா பணத்தையுமே பாலிடிக்ஸ்ல தான் இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு பதவிக்காக. இப்ப ஹீரோ பேங்க்குக்கு வந்திருக்காருங்க. அங்க யதார்த்தமா ஹீரோனை பாக்குறாரு. பார்த்த உடனே ஒரு பாட்டுக்கு போய் பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. என்ன ஞாபகம் இருக்குங்களா, பஸ் உங்க முகத்தை பார்க்கணும்னு சொன்ன ஃப்ரெண்டோட தங்கச்சி அப்படின்னு சொல்ல ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க.
என் கூட காஃபி குடிக்கிறதுக்கு வர முடியுமா, காஃபி ஷாப் போயிட்டு பேசலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஆரம்பத்தில் ஹீரோயின் மறுத்துறாங்க. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு பேசி ஹீரோனை கன்வின்ஸ் பண்ணி 2 பேரும் சேர்ந்து காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஒருத்தரை இன்ட்ரோ ஆனதுக்கப்புறம் ஹீரோ வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்ட்டு உடனே ப்ரப்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஹீரோனை பற்றின எல்லா விஷயத்தையுமே ஹீரோ சொல்கிறாருங்க. ஹீரோ ஒரு டிடெக்டிவ் அப்படின்றதுனால ஹீரோனை பற்றின எல்லா டீட்டெயிலுமே கேதர் பண்ணியிருக்கிறாரு. இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லும்போது ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. என்னை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும், உங்களை பற்றியும் நான் தெரிஞ்சுக்கணும்ல, அதனால என்னோட முடிவை நாளைக்கு இதே டைமில் இந்த காஃபி ஷாப்பில் வச்சு சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அங்கே கட் பண்ணா அருண் அப்படின்ற இந்த சோசியல் ஆக்டிவிஸ்ட்டை காட்டுறாங்க. இவர் நேராக பிரகாஷ் ஜாவத் அப்படின்ற ஒரு டிடெக்டிவ் மீட் பண்ணுறதுக்காக வராரு. இந்த டிடெக்டிவ் கொஞ்சம் ஃபேமஸான டிடெக்டிவ் தாங்க. இவர்கிட்ட வந்து இந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய அந்த மர்மமான விஷயத்தையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாருங்க. கிராமத்தோட என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் ஒரு நாள் தீ விபத்து நடந்து அந்த தீ விபத்தில் ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலும் அப்படின் ஆயிடுச்சு. அந்த ஹாஸ்பிட்டலில் இறந்து போன பெண்ணோட ஆன்மா அந்த வழியில் வரவங்களை எல்லாம் கொல்லுது அப்படின்னு கிராம மக்கள்லாம் நம்புறாங்க. பட் உண்மையிலேயே அதுக்கு பின்னாடி வேற ஏதோ மர்மம் இருக்கு, அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல, ஏங்க நீங்களே இவ்வளோ தெளிவாக சொல்றீங்க, கிராம மக்கள் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது தானே அப்படிங்கும் போது, அதெல்லாம் சொல்லி பார்த்தாச்சுங்க, யாருமே நம்பல. இதுல மோசமான விஷயம் என்னன்னா போலீஸ்காரங்களும் அங்கே பேய் இருக்கிறதா நம்புறாங்க, அவங்களும் கேர்லெஸ்ஸாக தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, பிரகாஷ் ஜாவத் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, இந்த வழக்கை நான் எடுத்துக்கிறேன்றாரு. அங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரியே இந்த காஃபி ஷாப்பில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் ஆயுமே நம்ம ஹீரோயின் வரவே இல்லை. வெயிட்டர் வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாருங்க, ஒரு பொண்ணு உங்ககிட்ட கொடுக்க சொல்லிச்சு அப்படின்ட்டு. அந்த லெட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோயின் தான் எழுதியிருக்காங்க. என்னை பற்றி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க, இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்றத கூட கண்டுபிடிச்சி என்கிட்ட வாங்க, நான் என்னோட காதலை சொல்கிறேன், என்னோட முடிவை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஹீரோக்கு இந்த டாஸ்க்கு பிடிச்சிருக்கு அண்ட் சேலஞ்சாக எடுத்துக்கிறாரு. அதனால பேங்க்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் விசாரணை பண்ணுறாரு. ஹீரோயின் எங்கே இருக்காங்க என்னன்னு. பேங்க்காரங்க எந்த ஒரு டேட்டாமே தரமாட்டேன்றாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கண்டக்டர் கிட்ட ஹீரோ நல்லா பேசியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அங்கே போயிட்டு விசாரணை பண்ணும்போது ஹீரோயின் அவங்க சொந்த கிராமத்துக்கு போயிருக்காங்க அப்படின்ற தகவல் தெரிய வருதுங்க. அந்த கிராமத்துக்கு ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் போகிறாங்க. அந்த கிராமத்துக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டி கடையில் அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்க, வழி இருக்குது, ஆனால் இந்த ராத்திரி யாருமே அந்த வழியிலலாம் போக மாட்டாங்க, சுற்றி தான் போவாங்க, சுற்றி போகிறதுக்கும் இப்போல்லாம் வண்டி கிடைக்காது அப்படின்னு சொல்ல, எதுக்கு சுற்றி போகணும், நேராகவே போயிடலாம் அப்படின்ட்டு ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் எந்த வழி டேஞ்சரோ அந்த வழியில் இரவு நேரத்தில் 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த அவனான ஹாஸ்பிட்டலில் ஹீரோ பார்க்குறாரு. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டுக்கு அமானுஷமான சத்தமெல்லாம் கேட்குது. டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு கான்ஸ்டபிள் வந்து, கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா நீங்கள் 2 பேரும் டெட் பாடி ஆயிருப்பீங்க, வாங்க போகலாம் அப்படின்ட்டு ஜீப்பில் உட்கார வச்சு வேற வழியில் கூட்டிட்டு போயிடுறாரு. அந்த கான்ஸ்டபிள் வேற யாரும் இல்லைங்க, ஃப்ரெண்டோட மாமா தான். அவரும் இந்த கிராமத்தில் இருக்கிறதுனால இவங்களுக்கு அட்வான்டேஜாக அமைஞ்சிருது. தங்கறதுக்கான இடம்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே கிடைச்சிருதுங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோனோட வீடு எங்கே இருக்குன்னு விசாரிக்கலான்னு எல்லாருக்கிட்டையும் விசாரணை பண்ணா அனுன்றவங்க சில வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க, அவங்க உயிரோடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாரும் ஒரே பதில தான் சொல்கிறாங்க. ஃப்ரெண்டு சொல்கிறாரு, என்னடா உங்க கேர்ள் ஃப்ரெண்டு செத்துட்டா போலையே, அப்போ இது வரைக்கும் கூட ட்ராவல் பண்ணதெல்லாம் யாரு அப்படின்னு 2 பேரும் குழப்பத்தில் நடந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ரெண்டோட மாமா வந்து ஊரோட இன்ஸ்பெக்டர் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் வாங்கடா அப்படின்னு வீட்டுக்கு கூட்டு போறாரு. இன்ஸ்பெக்டர் கிட்டே வந்தா என்னோட மருமகனோட ஃப்ரெண்டு டிடெக்டிவ் ஆகணும் அப்படின்ற ஆசையில் இருந்துட்டு இருக்கான், இந்த ஊரில் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணலான்னு இருக்காங்க அப்படின்னு இன்ட்ரோ பண்ணி வைக்க, அனு காஃபி எடுத்துட்டு வாமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாருங்க. பார்த்தா உள்ள இருந்து நம்ம ஹீரோயின் நடந்து வராங்க. இன்ஸ்பெக்டரோடைய பொண்ணு தான் நம்ம ஹீரோயின் அப்படின்னு இதுல இருந்து தெரியுது. சும்மா சேலஞ்சு வச்சா உடனே வந்துட்டே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்க்குறாங்க. அண்ட் அவங்களுக்கு இது ஒரு சர்ப்ரைஸாகவும் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஹீரோவும் ஜாலியாக அணுவை சைட் அடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. இப்போ அருண் அப்படின்ற இந்த சோசியல் ஆக்டிவிஸ்ட் பிரகாஷ் ஜாவத் அப்படின்ற இந்த டிடெக்டிவ் கூட்டிட்டு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. இவர் ஒரு டிடெக்டிவ், நீங்கள் இந்த கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் இவர்கிட்ட கொடுங்க, இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்றத கண்டுபிடிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்ஸ்பெக்டருக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க. இதில் ஏகப்பட்ட ஆபத்து இருக்கு, சொன்னா கேளு, இதோட எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிரு அப்படின்ற மாதிரி தான் இன்ஸ்பெக்டர் சொல்றாருங்க. ஆனால் இந்த பிரகாஷ் ஜாவத் கேட்குற மாதிரி இல்லை. அவர் உள்ள இறங்கிட்டாரு, கம்ப்ளீட்டாக என்ன அப்படின்றத இன்வெஸ்டிகேஷன் பண்ணியே தீருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ராத்திரி இந்த கிராமத்தில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடக்குது. இந்த கிராமத்தை எல்லாம் சுற்றி ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறாருங்க. அப்போ ஹீரோவும் ஹீரோனும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நீ சொன்ன மாதிரியே நான் வந்துட்டேன், சப்போஸ் வராமல் போயிருந்தா என்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கும் போது, நீ வருவேன்னு எனக்கு தெரியும், நீ வராமல் போயிருந்தாலும் நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன், அதில் ஒரு காதல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேர்த்தோடைய காதலை வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ ஒரு தாத்தா மேலே இடிச்சிடறாருங்க. அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா அந்த நாடகத்தில் நடிக்க போகிற பொண்ணுக்கு மேக்கப் போட்டு விட்டுட்டு இருந்திருப்பாரு. பொட்டு அழிஞ்சு போச்சு அப்படின்னு தாத்தா திட்டுறாரு. ஒரு பொண்ணுக்கு அழகே பொட்டு தான், இப்படி அழிச்சு விட்டுட்டேன் அப்படின்னு திட்டுறாரு. இவர் சாரி சொன்னாலும் திரும்ப திட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ப்ரோக்ராமை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. அங்கே கட் பண்ணா பிரகாஷ் ஜாவத் அப்படின்ற டிடெக்டிவா ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக போறாரு. இவர் தான் ஹீரோக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. உன்னோட கெரியர்லையும் நீ சக்சீட் ஆக வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் பண்ண லவ் பண்ணுறியா அப்படின்னு ஒரு கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு தகவல் தெரிய வருது. இந்த சோசியல் ஆக்டிவிஸ்ட் அருண் இருக்கிறார் இல்லையா, அவரு நேற்று ராத்திரி மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறாரு. அவருடைய நெஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா ஆழமாக அடிச்சதுனால அவர் இறந்து போயிருக்கிறாரு அப்படின்னு கிரைம் சீனை பார்க்கும்போதே தெரிய
வருது. அந்த இடத்துக்கு வந்த இன்ஸ்பெக்டர் வந்து சொல்றாரு, நான் அப்போத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், தேவையில்லாமல் இந்த அமானுஷத்தை பற்றி தெரிஞ்சுக்க வேணாம், இதை ஆய்வு செய்ய வேணான்னு. திரும்ப திரும்ப அது பின்னாடி போனதுனால தான் இந்த நிலைமை. அடுத்து யாரோட உயிர் போக போகுதுன்னு தெரியல, ஒழுங்காக இங்கேருந்து கிளம்புறது நல்லது அப்படின்ட்டு இந்த டிடெக்டிவை பார்த்து தான் சொல்கிறாரு. ஆனால் டிடெக்டிவ் நான் தொட்டுட்டேன், முடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ராத்திரி ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு, யாரோ ஒருத்தங்க வெளியே நின்று பார்க்குற மாதிரி இருக்குடா, அமானுஷமான ஆக்டிவிட்டிலாம் நடக்குதுடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஊருக்கே போயிடலாம் அப்படின்றாரு. பேயாவது நாயாவது யாராக இருந்தாலும் பார்த்துடலாம்டா அப்படின்ட்டு ஹீரோ போதையில் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. கரெக்டாக கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. ஹீரோட ஃப்ரெண்டோட மாமான்னு 3 பேருமே மிரண்டு போயிடுறாங்க. அப்போ வெளியே இருக்கிறது யாருன்னு பார்த்தே ஆகணும் அப்படின்னு பயந்துக்கிட்டே 3 பேர் வந்து டோர் ஓப்பன் பண்ணால் வெளியே நின்றுட்டு இருக்கிறது நம்ம ஹீரோயின் தான். அப்படியே கண் கலங்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்ல, சரி வா உடனே போகலாம் அப்படின்ட்டு இவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஹீரோனோட வீட்டுக்கு போகிறாங்க. ஹீரோனுடைய அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, உடனடியாக ஜீப்பில் வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்ட்டு கிளம்பும் போது இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு 2 பாதை இருக்குது. நேர்வழி, அதுக்கப்புறம் கிராமத்தை சுற்றி போகிறது. கிராமத்தை சுற்றி போனால் 16 கிலோமீட்டரு, அவ்வளோ நேரம்லாம் அவங்க அப்பா தாங்க மாட்டார். நேர்வழியில் போனால் அந்த அபடனான ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க, நம்ம எல்லோருமே செத்துருவோம் அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு பயப்படுறாரு. ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக எல்லாரும் உயிரையும் பணையம் வைக்க வேணாண்டா அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு. ஆனால் என்னானாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஜீப்பை ரொம்ப வேகமாக ஓட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கரெக்டான டைமுக்கு வந்து ஹீரோயினோடைய அப்பாவை அட்மிட் பண்ணதன் மூலமாக அவரோட உயிரையும் காப்பாற்ற முடிஞ்சுது. இவங்களுக்கும் எதுவும் ஆகலைங்க. அப்போ ஹீரோயின் வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஹீரோக்கோட அட்டாச்மெண்ட் ஆகி 2 பேரும் காதலை உறுதி செஞ்சு லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோனுடைய அப்பாவை ஹீரோ தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா பெத்திரெட்டி அப்படின்றவருக்கு சொந்தமான ஹாஸ்பிட்டல். அவரை விசாரணை பண்ணுறதுக்காக நம்ம டிடெக்டிவ் வந்திருக்கிறாரு. யாரு? பிரகாஷ் ஜாவத் அப்படின்றவரு. 2 பேரும் மீட் பண்ணி பேசிட்டு பிரகாஷ் ஜாவத் பார்த்தீங்கன்னா இந்த பெத்திரெட்டியை மீட் பண்ணுறாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அருண் அப்படின்ற இந்த சோசியல் ஆக்டிவிஸ்ட் மர்மமான முறையில் இறந்து போனார் இல்லையா, அந்த கொலை வழக்கில் பெத்திரெட்டி மேலே தான் இந்த டிடெக்டிவ் ஜாவத்துக்கு சந்தேகம் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எல்லா விஷயத்தையுமே ஓப்பனாகவே சொல்லி மிரட்டுறாரு இல்லையா, இவன் வெளியே இருந்தானா நம்மளுடைய ட்ரூத்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கொன்றுப்பாரோ அப்படின்ற ஆங்கில விசாரணை பண்ணுறாரு. ஆனால் பெத்திரெட்டி பார்த்தீங்கன்னா கொலையெல்லாம் பண்ணல, அண்ட் தேவையில்லாமல் நீயும் என்னோட சீக்ரெட்ஸ்லாம் இன்வால்வ் ஆகாத அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது, உடனே கிளம்பிட்டா எப்படி தாசு, இவரை வழி அனுப்பிச்சு வச்சுட்டு வா அப்படின்னு சொல்ல கரெக்டாக இந்த ஜாவது வெளியே வராருங்க. பின்னாடியே இந்த தாசும் போகிறான். இதை கவனிச்ச ஹீரோ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்தையும் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க 2 பேரும் எங்கே போனாங்கன்னே தெரியல. பிரகாஷ் ஜாவத்தோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப வேகமாக வண்டி ஓட்டுறாரு. ஒரு இடத்துல கீழே விழுந்து எந்திரிச்சு கரெக்டாக இந்த அபடனான ஹாஸ்பிட்டல் கிட்டேயே வந்துடுறாருங்க. பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலோடைய வாசலில் இந்த பிரகாஷ் ஜாவத் அப்படின்றவர் இறந்து கிடக்கிறாருங்க. இவரை இந்த தாஸ் தான் கொண்டிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாரு. அவரை எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா கொலுசு சவுண்டு கேட்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. பின்னாடி சிவப்பு கலர் புடவை கட்டிக்கிட்டு யாரோ ஒருத்தங்க கிராஸ் ஆகிற மாதிரி ஹீரோக்கு தாட் வருதுங்க. ஹீரோ எப்படியோ உயிர் பொழைச்சிடுறாருங்க. ஆனால் இது வரைக்கும் நடந்த 3 கொலைகள், ஃபர்ஸ்ட் காரில் வந்து இறந்து போனவர், 2வது இந்த சோசியல் ஆக்டிவிஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த பிரகாஷ் ஜாவத். அதுக்கு முன்னாடியே பல கொலைகள் நடந்திருக்கு. எல்லா பேட்டர்னும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு ஹீரோட இன்ட்ரெஸ்ட்டை ட்ரிகர் பண்ணி விட்டுருதுங்க. இப்போது ஹீரோனுடைய அப்பா கிட்ட இதை பற்றி கேட்கும்போது அப்போ தான் ஹீரோனுடைய அப்பா சில விஷயத்த சொல்கிறாரு. அதாவது அந்த அமடனான ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹாஸ்பிட்டலை ஆரம்பித்தது அனு மற்றும் அனுவோட அப்பா. அனுவோட அப்பாவும் அனுவும் கொஞ்சம் பணக்காரங்க தான். அனு வந்து டாக்டர் படிச்சிருந்திருக்காங்க. அனுவோட அப்பா ஆசை என்னன்னா, நம்ம இந்த கிராமத்துல இருந்து தானே முன்னேறி வெளியே போகணும், இந்த கிராமத்துக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டலாம், உன் பேரில் கட்டலாம், நீ இந்த கிராம மக்களுக்கு சர்வீஸ் பண்ணு, அதுதான் நம்ம இந்த கிராமத்துக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்ல அனுவும் சரின்னு கேட்டுட்டு அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இந்த பெத்திரெட்டி அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் தொடங்குறதுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கிறாரு. பெருசாக யார்கிட்டையுமே பணம் வாங்காமல் ஏழைங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாகவே வந்து இவங்க மருத்துவமெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களும் சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க, இந்த கிராம மக்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிச்சிருந்துருக்குதுங்க. திடீர்னு ஒரு நாள் இந்த ஹாஸ்பிட்டலில் ஃபயர் ஆக்சிடென்ட்டு. அந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டில் இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த எல்லோருமே தப்பிச்சிட்டாங்க. ஒரு 2 பேர்த்த தவிர. அவங்க வேறு யாரும் கிடையாது, நம்ம அனுவும் அனுவோட அப்பாவும் தான். அவங்க 2 பேரும் தான் இந்த ஹாஸ்பிட்டலில் உடல் கருகி இறந்து போயிருந்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் அபடன் ஆயிடுச்சு. இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அனுவோட ஆன்மா இந்த வழியில் வரவங்க போகிறவங்களையெல்லாம் கொண்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஊருக்காரங்க பேச ஆரம்பிச்சிருந்திருக்கிறாங்க. அதை உறுதி செய்கிற மாதிரி நிறைய பேர் அடுத்தடுத்து சாகவும் செஞ்சுருந்துருக்கிறாங்க. இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஹீரோ இந்த கதையெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு ஒரு சாமியார் கிட்ட போயிட்டு உண்மையிலேயே ஆவி பேயெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த சாமியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, நல்ல சக்தின்னு ஒன்று இருந்ததுன்னா கெட்ட சக்தி இருக்கும், ஆவி பேய்க்கெல்லாம் உருவம் கிடையாதுப்பா, நீ என்ன ஃபார்முலா அதை திங்க் பண்றியோ அந்த ஃபார்முலா அது வந்து நிற்கும். அது மட்டும் இல்லாமல் நீ நல்ல விஷயத்துக்காக தான் இந்த கிராமத்துக்குள்ள வந்திருக்க, நீ நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு இந்த சாமியார் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாரு. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு இந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஹாஸ்பிட்டல் விபத்தோடைய ரெக்கார்டெல்லாம் அதில் ஏதாவது ஒரு லீட் பாயிண்ட் கிடைக்குமா, இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு.
ரீசெண்டாக மர்மமான முறையில் இறந்து போனவங்க யார் யார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இறந்து போனவர் யாருனே தெரியல. இந்த வழியில் காரில் வந்தவர் இறந்து போயிருக்கிறாரு. ரெண்டாவது சோசியல் ஆக்டிவிஸ்ட் அருண். மூன்றாவது இந்த பிரகாஷ் ஜாவத் அப்படின்ற டெடெக்டிவ். அப்போது ரெண்டாவது இறந்து போன அருணுக்கு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது சாகர் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. சாவறதுக்கு முன்னாடி அவரோட ஆக்டிவிட்டியை பற்றியெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இந்த சாகர் அப்படின்ற நபரை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோ போகிறாருங்க. அருண் இறந்து போனதுலேருந்து சாகர் ரொம்பவே டிப்ரெஷனில் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு அருணுக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா, அவங்க யாராவது பிளான் பண்ணி கொண்டிருப்பாங்களோ அப்படின்ற ஆங்கிளில் கேட்குறாரு. அதுக்கு சாகர் என்ன சொல்கிறாருன்னா, அருணுக்கு எதிரிங்கன்னு யாரும் கிடையாது, ஆனால் இந்த பொலிட்டீஷியன் பெத்திரெட்டிக்கும் அருணுக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது. ஏன்னா பெத்திரெட்டியை பற்றின உண்மையை அவன் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அடிக்கடி ஆர்குமெண்ட் நடந்துகிட்டு இருக்கும். மேபி அவன் ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, இந்த அருணோட ஃப்ரெண்டை நான் விசாரிச்சிட்டேன், அருணோட எனிமையை நான் ஒரு வாட்டி விசாரணை பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு பெத்திரெட்டியை மீட் பண்ணுறதுக்காக போகிறாருங்க. பெத்திரெட்டி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களுடைய ஃப்ரெண்டு தானே அனுவோட அப்பா, நீங்கள்லாம் ஹெல்ப் பண்ணி தானே இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது, என்ன நடந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அனுவோட அப்பாவும் அந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சாங்க, சேவை செஞ்சாங்க. ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் அபடன் ஆயிடுச்சு, பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, அப்போ அருணை கொன்னது நீங்கள் இல்லையா அப்படின்னு கேட்க, அருணை கொன்னதெல்லாம் நான் கிடையாது, என்னோட லைனில் நீ குறுக்கிடாத, உனக்கு நல்லதில்லை அப்படின்ற மாதிரி இந்த பெத்திரெட்டி ஹீரோவையும் மிரட்டுறாருங்க. ராத்திரி ஹீரோ அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு என்ன ஞாபகம் இல்லையா, நம்ம இதுக்கு முன்னாடி கூட மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தனியாக நடந்து போகுது, குளிருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுது. உடனே ஒரு ஜாக்கெட்லாம் கழட்டி கொடுக்குறாரு. 2 பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது என் வீடு வந்துருச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுது. கரெக்டாக மழை பெய்கிற மாதிரி இருக்குங்க. அந்த வீட்டு முன்னாடி போயிட்டு அந்த பொண்ணோட பேரை சொல்லி என்னோட ஜாக்கெட்டை திருப்பி தர முடியுமா அப்படின்னு கேட்க, எங்க அந்த பொண்ணு இறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்க இவ்வளோ நேரம் என் கூட நடந்து வந்தா அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. முன்னாடி போய் பாருங்க, அந்த பொண்ணோட சமாதி இருக்கும் அப்படின்னு அந்த வீட்டில் சொல்கிறாங்க. போய் பார்த்தா அந்த பொண்ணோட சமாதி இருக்குது. சமாதியில் ஹீரோடைய ஜாக்கெட் இருக்குதுங்க. அதை ஹீரோ எடுக்கலான்னு போகிறாரு. டக்குன்னு பார்த்தா இது எல்லாமே நம்ம ஹீரோனுடைய கனவு. என்னடா அது சம்மந்தமே இல்லாமல் இப்படி ஒரு கனவு நமக்கு வருது, நம்ம பாய் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு உணர ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் ஹீரோ கிட்ட இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டு நீ ஊருக்கே போயிரு, இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல், போலீஸ்காரங்களும் கண்டுக்கிறதில்ல, கிராம மக்களும் கண்டுக்கிறதில்ல, உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் சால்வ் பண்ணியே ஆவேன் அப்படின்ட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது மேரி அப்படின்ற ஒரு நர்ஸும் சிவா அப்படின்ற கம்பவுண்டரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேரியோட அம்மா கிட்ட விசாரணை பண்ணும்போது அந்த ஹாஸ்பிட்டலோட ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் என் பொண்ணு காணாமல் போயிட்டா, இடையில அப்பப்போ கால் பண்ணி என்கிட்ட பேசினா இப்போ அந்த காலும் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி மேரியோட அம்மா சொல்கிறாங்க. சிவா கிட்ட விசாரணை பண்ணால் எனக்கு மேரி மேலெலாம் சந்தேகம் இல்லைங்க, எனக்கு அணு மேலே தான் சந்தேகம் இருந்தது. ஏன்னா ஹாஸ்பிட்டல் நடந்துகிட்டு இருக்கும்போதே அப்பப்போ அணு யாரு கூடயே பேசிக்கிட்டு இருப்பாங்க, அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, இவங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு அந்த ஒரு நடவடிக்கையில் மர்மம் தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் ஃபயர் ஆக்சிடென்டெல்லாம் நடக்கல, ஒரு 3 பேர் வந்து தீய வச்சு கொளுத்துனாங்க, அதை நான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இந்த கம்பவுண்டர் சொல்கிறாருங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பிளான் பண்ணி தான் அந்த ஹாஸ்பிட்டலை கொளுத்திருக்காங்க அப்படின்ட்டு ஹீரோவுடைய மொத்த சந்தேகம் இந்த பெத்திரெட்டி மேலே தாங்க திரும்புது. ஏன்னா அவரு தான் ஏதாவது பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டரோடைய வீட்டுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் நுழைஞ்சு டேட்டாஸ் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு வரும்போது ஹீரோவை எவனோ ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு போகிறத ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாருங்க. அவனை துரத்தி புட்டிச்சு அடி நடிச்சு மாஸ்கை ரிமூவ் பண்ணி பார்த்தா வந்தது வேற யாரும் கிடையாது, பெத்திரெட்டியோட அடியாள் தாசு. அப்போ நீ தான் எல்லா சம்பவத்துக்கும் காரணமாடா, அப்போ நீ தான் இந்த ஹாஸ்பிட்டலில் தீய வச்சு கொளுத்தி அணுவையும் அணுவோட அப்பாவையும் கொன்னையா அப்படின்னு கேட்க, அப்போ பெத்திரெட்டியோட அடியாள் சொல்கிறான், ஹாஸ்பிட்டலுக்கு தீய வச்சது நான் தான், ஆனால் அணுவையும் அணுவோட அப்பாவும் கொல்ல கிடையாது, பெத்திரெட்டி ஆர்டர் போட்டாரு நான் செஞ்சேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக அணுவோடைய அப்பாவும் இந்த ஊருக்குள்ள ஹாஸ்பிட்டலில் தொடங்கணும் போது ஒரு டிசீஸ் பரவ ஆரம்பிச்சிருந்துருக்குதுங்க. அந்த டிசீஸ் மூலமாக இந்த பெத்திரெட்டி அவருடைய ஹாஸ்பிட்டலில் நிறைய ரெவன்யூ பார்க்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருந்திருக்கிறாரு. ஆனால் அணுவோட ஹாஸ்பிட்டலில் இலவசமாக மருத்துவம் பார்க்கறதுனால எல்லா பேஷண்ட்ஸும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டாங்க. பெத்திரெட்டியோட ஹாஸ்பிட்டலில் வருமானம் இல்லைங்க. அதனால அணுக்கிட்டையும் அணுவோட அப்பா கிட்டையும் மிரட்டி இருக்கிறாரு, ஒழுங்காக இந்த ஹாஸ்பிட்டலை க்ளோஸ் பண்ணிடுங்க, ஆரம்பத்தில் ஏதோ நல்லது பண்ணுவீங்க அப்படின்றதுனால நான் ஹெல்ப் பண்ணேன், கடைசியில் உங்கள் ஹாஸ்பிட்டல்னால எனக்கு ரெவன்யூவே பாதிக்கப்படுது அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, ஹாஸ்பிட்டலை க்ளோஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லும்போது அணுவோட அப்பாவும் முடியாதுன்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பெத்திரெட்டி தாஸ் கிட்ட ராத்திரியாக அந்த ஹாஸ்பிட்டலை கொளுத்தி விட்டுரு, அவங்கெல்லாம் போயிடுவாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் திரும்ப ரன் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெத்திரெட்டி யாருமே கொல்ல சொல்லலை, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தீய மட்டும்தான் வைக்க சொல்லியிருக்கிறாரு. இந்த தாஸும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் தீய வச்சிருந்திருக்கிறாரு. ஆக்சிடென்டலாக உள்ள சிக்கி தான் அணுவோட அப்பாவும் தீக்கு இரையா இருக்காங்க அப்படின்றது பிரசன்ட்ல இந்த கதையெல்லாம் வச்சு நமக்கு புரிய வருதுங்க. இப்போ நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறார் இல்லையா, இந்த
விஷயம் நம்ம ஹீரோனுடைய அப்பாவுக்கு தெரிஞ்சு, இங்கே பாருப்பா இத்தோட எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு நாளைக்கு நீ ஊர் பக்கம் கிளம்பிடு, எதுக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி திட்டிடுறாரு. ஆனாலும் ஹீரோக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுங்க, இதுக்குள்ளே என்னதான் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. இன்னும் 9 மணி நேரம் டைம் இருக்குது, இதுக்குள்ளே எவ்வளோ இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியுமோ பண்ணுவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நேரடியாக அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ராத்திரி நேரம் நான் உள்ளே போகிறேன், ராத்திரி நேரம் தானே அங்கே அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு இவர் ஒரு டார்ச் எடுத்துட்டு தனியாளாவே அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ராகிறாருங்க. உள்ள போனா ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை பார்த்து அப்படியே கீழே விழுந்துடுறாருங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள ஒருத்தங்க வாழ்றதற்கான அந்த விஷயமெல்லாம் இருக்குது. இப்போ அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலில் ஹீரோவை இன்ஸ்பெக்டர் வந்து பார்க்குறாரு. உன்னை அப்போவே போக சொன்னேன், ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கும்போது, கொஞ்சம் அங்கே பாருங்க சார் அப்படின்னு சொல்ல, தீ விபத்தில் இறந்து போனதாக சொல்லப்பட்ட அணு உயிரோடு இருந்திருக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க, யாருக்கும் தெரியாமல் மனநல பாதிக்கப்பட்டு. அவங்கள ஹீரோ தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாரு. அணு மனநல பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது அணுனால சொல்ல முடியல. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ மர்மம் இருக்கு சார், கண்டிப்பாக அணுவோட பேரை சொல்லி இந்த ஊருக்குள்ள கொலைகளை பண்ணிட்டு இருக்கிறது வேற யாரும் கிடையாது, இந்த பெத்திரெட்டி தான். இந்த பெத்திரெட்டியை அரெஸ்ட் பண்ணுங்க, அப்போதான் உண்மைகள் வெளியே வரும் அப்படின்னு சொல்ல, உடனே அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டர் பெத்திரெட்டியை அரெஸ்ட் பண்ணலான்னு போனா, பெத்திரெட்டியும் இதே பேட்டர்னில் கொல்லப்பட்டிருக்கிறாரு. அப்போ பெத்திரெட்டியும் இங்கே நடக்கிற மர்மத்துக்கு காரணம் இல்லைன்னா அப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு ஹீரோ மண்டையை குழப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. அணுனால எதுவுமே சொல்ல முடியல, அணுதான் மனநல பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா. அப்போ தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த ஹாஸ்பிட்டலில் எரிஞ்சு போன நிலையில் ஒரு பெண்ணுடைய சடலத்தையும் ஒரு ஆணோடைய சடலத்தையும் போலீஸ்காரங்க கைப்பற்றியிருக்காங்க. பெண் வந்து அணுனும் ஆண் வந்து அணுவோட அப்பானும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. பட் அணு உயிரோடு இருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த பெண் சடலம் யாரோட இது அப்படின்னு பார்க்கும்போது அது அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு இருந்த மேரியோட இதுன்னு தெரிய வருது. மேரி காணாமல் போயிட்டு தான் வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, அப்பப்போ கால் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. இறந்து போன மேரி எப்படி கால் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஹீரோக்கு இந்த ஊர் ப்ரோக்ராம் ஞாபகம் வருது. ஆண் வந்து பெண் வேஷம் கட்டியெல்லாம் வந்து டான்ஸ் ஆடுவாங்க, ப்ரோக்ராம்லலாம் கலந்துப்பாங்க இல்லையா. அன்னைக்கு கூட ஒரு தாத்தா ஹீரோ திட்டினாரு, புட்டழிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. அந்த தாத்தா கிட்ட போயிட்டு விசாரணை பண்ணால் அவர் ஒரு கதையை சொல்கிறாருங்க. சாகர் அப்படின்ற ஒரு சின்ன பையன் ட்ராமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டான், ஆனால் அவனுக்கு கரெக்டான ரோல் அமையல. பட் மாறா ஒரு பெண்ணுடைய ரோல் வந்தது, நடித்தான், எல்லாருக்கிட்ட இருந்துமே பாராட்டு கிடைச்சிது. அதை தொடர்ந்து இவனை பெண் வேடங்கள்லேயே நடிக்க வச்சுட்டாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் நிறைய அவமானங்களை சந்திக்க ஆரம்பித்தான். இவன் வந்து ஏதாவது ஒரு ஆண் வேடம் நடிக்கலான்னு வந்தா அதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுரா, பெண் வேடம் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவனை ஒதுக்கி ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இவனுக்கிட்ட 4-5 பொண்ணுங்க வந்து பேசுறதுக்காக வந்தாங்க. இவனும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். பார்த்தா அந்த பொண்ணுங்களும், நீ வந்து ட்ராமாவில் ஒரு சாரி கட்டியிருந்தல, அது எங்கே வாங்கின, அதை கொடு, நீ உண்மையிலேயே ஆண் தானா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டு அவனை ரொம்பவே டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிருந்திருக்குது. ஒருவேளை மேரி அப்படின்ற கதாபாத்திரத்தில் இவன் தான் மேரியோட அம்மா கிட்ட லேடி மாதிரி ஃபோனில் பேசியிருந்திருப்பானோ, இவனை எல்லாரும் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறதுனால இவன் தான் இந்த சம்பவத்தை பண்ணிட்டு இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் யார் அப்படின்னு பார்த்தா அந்த நபர் வேற யாரும் கிடையாது, இறந்து போன அந்த சோசியல் ஆக்டிவிஸ்ட் அருணோடைய ஃப்ரெண்டுங்க. இந்த சாகர் ஒரு முறை நம்ம ஹீரோ மீட் பண்ணுறதுக்கு போனப்போ அவரோட கையில் இருக்கக்கூடிய மோதிரத்தை கவனிச்சிருந்திருப்பாரு. அந்த மோதிரத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரீகால் பண்ணுவார். இந்த அபடனான ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபோட்டோ ஒன்று கிடச்சிருந்திருக்கும். அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது அணு தான். அணுவோட கையில் அதே மோதிரத்தை ஹீரோ பார்த்துருப்பாரு. அப்போ இவன் தான் இங்கே நடக்கிற சம்பவத்துக்குலாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்டுபிடிக்க அவன் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஐடென்டிட்டியை வெளிப்படுத்தி ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரான். அவனே பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக இவன் வந்து நாடகத்தில் நடிக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டிருந்திருக்கிறாங்க. ஆனால் இவனுக்கு பையன் வேடத்தை கொடுக்காம பொண்ணு வேடத்தை கொடுத்து திரும்ப திரும்ப அதுலேயே நடிக்க வச்சு இவனுடைய கேரக்டரையே டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஊருக்காரங்கெல்லாம் இவனை பொண்ணுன்னு கலாய்க்கிறதும் கிண்டல் பண்ணுறதும் இவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேன்ருச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அணுவோட அப்பாவும் சேர்ந்து இந்த ஊரில் ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த சாகரை பார்த்தீங்கன்னா முறையாக ஒரு ஆணாக வந்து அணுதான் வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. அணுக்கு டான்ஸ் ஆடணும் அப்படின்ற ஆசை இருந்திருக்கு. அதனால் சாகர் கிட்ட சொல்லிக் கொடுக்க சொல்லியிருந்திருக்காங்க. இவரும் சொல்லிக் கொடுத்து அணு மேலே காதல் வயப்பட்டிருந்திருக்கிறாருங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அணு ரொம்ப அப்செட்டாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இவர் போய் ஜாலியாக சிரிக்க வச்சு ஃபன் பண்ணியிருக்கிறாரு. அணு வந்து சொல்கிறாங்க, உன் கூட யார் இருந்தாலும் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க சாகர் அப்படின்ட்டு. யார் இருந்தாலும் ஏன்னு சொல்கிற, நீயே என் கூட இருந்துரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சாகர் சொல்லவும் அணுக்கு இது பிடிக்கவே இல்லை. நான் உன் கூட ஃப்ரெண்ட்லியாக தான் பழகினேன், நீ இப்படி சொல்லுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அணு அவாய்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் இந்த சாகர் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணியிருந்திருக்கிறாருங்க. தடுக்க வந்த அணுவோட அப்பாவை பிடிச்சி தள்ளி விட்டு இருந்திருக்கிறாரு. அவரு பாட்டில் மேலே விழுந்து அந்த பாட்டில்லாம் குத்தி அவருக்கு பலமாக அடிபட்டு இருந்திருக்குது. அப்போ மேரியும் தடுக்க வந்திருக்காங்க. மேரியும் பிடிச்சி தள்ளி விட்டு மேரிக்கும் பலமாக அடிபட்டு இருந்திருக்குதுங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்க அணு இதெல்லாம் பார்த்து கதறி அழுதுருந்துருக்காங்க. இந்த சாகர் சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணியிருந்திருக்கிறான். அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா பெத்திரெட்டியோட ஆட்கள் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் இப்போ யாருமே இல்லாத மாதிரி இருக்குது, தீயை வச்சு கொளுத்தி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தீயை வச்சு கொளுத்தி விட்டுருந்துருக்காங்க. பட் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே
சாகர், அனு, அதுக்கப்புறம் அனுவோட அப்பா, மேரி அப்படின்ட்டு எல்லோருமே இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த சாகர் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, மேரியோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு அனுவை கூப்பிட்டுட்டு பின்னாடி வெளியே தப்பிச்சு போயிட்டான். அந்த ஹாஸ்பிட்டலில் நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டில் அனுவோட அப்பாவும் மேரியும் தான் வந்து உடல் கருகி இறந்து போயிருந்திருக்கிறாங்க. எல்லோருமே அனு தான் இறந்து போயிட்டு தான் வந்து நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அபடனான ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அணுவை வச்சு இவன் பார்த்துக்க ஆரம்பிச்சிருந்துருக்கிறான். அணு வந்து மனநல பாதிக்கப்பட்டாங்க. எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. சைக்கோத்தனமாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்காந்துட்டு காதலிக்க ஆரம்பிச்சிருந்திருக்கா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அணுவோட பேரை சொல்லி அணுவோட ஆன்மா தான் எல்லாரையும் கொன்னுக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு இவன் லேடி கெட்டப்பை போட்டுட்டு இந்த வழியில் வரவங்களை எல்லாம் அடிச்சு கொன்னுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போதான் எல்லா விஷயமே தெரிய வருது. பெத்தரெட்டி இன்வெஸ்டிகேஷன் பண்ணா அவரும் கில்லர் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் இவன் போட்டு தள்ளி இருந்திருக்கிறான். அப்புறம் ஹீரோவனை அட்டாக் பண்ணி இந்த கேஸை சால்வ் பண்ணுறாரு. மனநல பாதிக்கப்பட்டிருக்கிற அணுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அணுவை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் ரீஓப்பன் பண்ண வச்சு இந்த கிராமத்தையும் பழைய நிலைமைக்கு கொண்டு வராருங்க. அப்புறம் ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் இந்த ஊரை விட்டு போகிறாங்க. பஸ்ஸில் ஒரு 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேற ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு மர்மமான விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. உடனே கண்டக்டர் கிட்ட அந்த ஊருக்கு 2 டிக்கெட்டை போடுங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. இதோட இந்த படம் முடியுதுங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர்.